துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரையும் மீண்டும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்த எந்த ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் பெத்லகேம். எதற்காக ஆண்டவர் இந்த பெத்லகேமில் பிறக்க வேண்டும்? எருசலேமில் எத்தனையோ அழகான இடங்கள் இருந்தும், இந்த உலகிலே எடுத்துக்குவோம், எத்தனையோ அழகான இடங்கள் இருக்கிறது, எத்தனையோ வரலாற்று சிறப்பு மிக்க, எத்தனையோ புகழ் மிக்க மாபெரும் மனிதர்கள் பிறந்த அப்படின்னு சொல்லி, ஏன் எருசலேமே கூட ஆண்டவரினுடைய நகரம், அந்த நகரையே கூட எடுக்காமல் எதற்காக ஆண்டவர் இந்த சிறிய ஊரான பெத்லகேமில் சென்று பிறந்தார் அப்படின்னு சொல்லிதான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவூழியத்தில் இருக்கிற 4 நற்செய்திகளில் 2 நற்செய்தியாளர்கள், மத்தேயும் சரி லூக்காவும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள், அந்த ஊரை குறிப்பிடுகிறார்கள். திருவூழியத்தின் கணக்குப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற அந்த நேரத்தில் உரோமை பேரரசை ஆண்டு கொண்டிருந்த மன்னனுடைய பெயர் சீசர் அகஸ்துஸ் என்று அழைக்கப்படுகிறவர். அதாவது அந்த உரோமை பேரரசு ஆட்சி காலத்திலே இவனுடைய ஆட்சி காலம் பிரம்மாண்ட ஆட்சி காலமாக இருந்தது. பல திட்டங்களை இவன் பிரயோகப்படுத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தினான் அப்படின்னு சொல்லி சில வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சீசர் அகஸ்துஸுக்கு பெரிய ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம் அப்படின்னா, மக்கள் தொகையை கணக்கிடணும், மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு செய்யணும். எதற்காக அந்த கணக்கெடுப்பு? 2 விஷயங்களுக்கான கணக்கெடுப்பு. ஒன்று, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யும் போது அந்த கணக்கெடுப்பு அவர்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்காது. அவங்க எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்காங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க, அதே போல அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள அரசுக்கு அதை பற்றியான ஒரு அறிவு கிடைக்கும். 2வது, அந்த சொத்து மதிப்புக்கு ஏற்ப, மக்களினுடைய நிலவரத்திற்கு ஏற்ப வரியை ஏற்றுவதற்கும், தனிப்பட்ட வரிகளை இன்னும் சிலருக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து அரசாங்கத்தினுடைய வருவாயை பெருக்குவதும் இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய மிக முக்கிய ஒரு நோக்கம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவது இந்த சீசர் அகஸ்தஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை அமல்படுத்தவும் செய்யறான். அப்படி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யறதுக்கு என்ன செய்யணும்? எருசலேமை சுற்றி வாழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லோருமே அவர்களுடைய சொந்த ஊருக்கு பயணமாக போகணும். சொந்த ஊர் என்றால் அவங்களுக்கு எங்க வீடு இருக்கோ அது சொந்த ஊர் அல்ல, அவர்கள் பிறந்த பூர்வீக ஊருக்கு சென்று அங்கே அவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி எதற்காக செய்யறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அவர்களுடைய சட்டமாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யோசேப்பினுடைய பூர்வீக ஊரான பெத்லகேமிற்கு அவர்கள் பயணமாகி செல்கிறார்கள். இந்த பெத்லகேம் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது எருசலேமிற்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கே அமைந்துள்ள ஒரு ஊர். இது ஒரு சின்ன ஒரு டவுன். இந்த ஒரு ஊர் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மலை மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் தான். இதோட கிளைமேட் ஒரு இதமான ஒரு பருவநிலை, அடிக்கடி மழை பெய்யக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க விவசாயம் நல்ல செழிப்பா இருந்தது, பல திராட்சை தோட்டங்கள் இருந்தது, அறுவடை மிகுதியான ஒரு பகுதியாக இது இருந்தது. அப்ப இந்த பெத்லகேம் எதற்காக பிரசித்தி பெற்றது? பெத்லகேமினுடைய முக்கியத்துவம் என்ன? எதற்காக இந்த பெத்லகேமிற்கு இத்தனை கிலோமீட்டர்கள், 80 கிலோமீட்டர்கள் பயணமாகி எதற்காக இவர்கள் இருவரும் இங்கு வர வேண்டும்? எதற்காக அந்த இடத்தில் மரியாள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும்? ஆண்டவருடைய திட்டம் எதுவாக இருந்தது? மீட்பின் வரலாற்றில் இந்த பெத்லகேமினுடைய எந்த அளவு முக்கியத்துவம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7 முக்கியமான விஷயங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, பெத்லகேம் என்ற ஊரினுடைய பெயர். பெத்லகேம்ங்கிற ஊருக்கு 2 வார்த்தைகள் இருந்தன. பெத்லகேம் ஒன்று, இன்னொன்று எப்ராத்தா. பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெத் என்றால் ஊர், லெகேம் என்றால் உணவு. எனவே உணவினுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே அப்படி காட்டிக்கொள்வார். எப்படி காட்டிக்கொள்வார்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 35 நான் வாசிப்போம் தெளிவாக. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகமே இராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். உணவின் வீட்டில் பிறந்த குழந்தையே உணவாக மாறுகிறது. அப்படிதான் ஆண்டவருடைய வாழ்க்கை பயணம் அமைகிறது. அதே போல இன்னொரு வார்த்தையினுடைய அர்த்தம் எப்ராத்தா. எப்ராத்தா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், டு கிவ் ஃப்ரூட்ஸ், அதாவது பலன் அளிக்கக்கூடிய ஒரு ஊர்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு பலன் அளிப்பவராகவே மாற்றிக்கொள்கிறார். இரண்டாவது, இந்த பெத்லகேம் ஒரு சிறிய, ஒரு அறியப்படாத ஒரு கிராமம். யோசுவா புத்தகம் அதிகாரம் 15 யூதாவுக்கு அளிக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான நகரங்களினுடைய பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் எருசலேமை சுற்றியுள்ள எல்லா முக்கியமான குறிப்பிடத்தக்க ஊர்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்த யோசுவா பெத்லகேமை குறிப்பிடவில்லை. நெகேமியா புத்தகம் அதிகாரம் 11 எருசலேமில் வாழ்ந்தோர்களின் பட்டியல்ல எருசலேமில் வாழ்ந்த மக்கள் யார் யார், அவர்கள் எந்தெந்த ஊர்களில் எல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமான நபர்கள், அந்த முக்கியமான ஊர்கள் என்றால் எல்லாத்தையும் கொடுத்திருந்த அவரும் இந்த பெத்லகேமை குறிப்பிடவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெத்லகேம் ஒரு மிகவும் அறியப்படாத ஒரு கிராமமாக இருந்துச்சா. இந்த பெத்லகேம் ஒரு சிறிய கிராமம், பிரபலமாக இல்லாத ஒரு கிராமம். அந்த இடத்தை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். என்ன ஒரே ஒரு காரணம், பெத்லகேம் சிறியதாக இருந்தாலும் ஆண்டவர் எளிமையாக தோன்றுகிறார். சிறியதையும் ஒதுக்கப்பட்டதையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இதை ஆண்டவர் செய்கிறார். மீகா புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 2 மிக அழகாக நாம் வாசிக்க கேட்போம். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியதா இருக்கிறாய். ஆனால் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று நாம் வாசிக்க கேட்போம். எனவே மிக சிறியதாக இருந்தாலும் அரசரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வல்லமையை ஆண்டவர் இந்த ஊருக்கு கொடுக்கிறார். ஜான் பைப்பர் என்ற இறையியலாளர் மிக அழகாக சொல்லுவார், கடவுள் சிறியதான, அமைதியான, நம்முடைய விழிகளுக்கு புலனாகாத வழியை தேர்ந்தெடுத்து அதை வரலாறாகவும் மிக சிறப்பானதாகவும் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த பெத்லகேம் என்ற சிறிய ஒரு ஊர். அதற்கடுத்து மூன்றாவதாக இந்த பெத்லகேமை குறித்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு யார் மூலமாக கொடுக்கப்படுகிறது, மீகா அப்படிங்கிற இறைவாக்கினர் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இயேசுவினுடைய பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த இறைவாக்கினர் கொடுக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்பு. ஏற்கனவே இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். மீகா புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2. அவருடைய இறைவாக்கின் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பை அவர் முன்னரே இந்த ஊரை குறித்து அவர் எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக நான்காவது முக்கியமான காரணம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாக்கோபினுடைய மனைவி ராக்கேல். இந்த ராக்கேல் அப்படிங்கிறவங்க யாரு, லாபானினுடைய இளைய மகள், யாக்கோபினுடைய மனைவி. குழந்தைக்காக பலகாலம் இவள் காத்திருக்கிறாள். பலகால காத்திருப்புக்கு பிறகு அவருடைய வேதனையை போக்கும் வண்ணம் 2 குழந்தைகளை ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறார். ஒன்று யோசேப்பு, இரண்டாவது குழந்தை பெஞ்சமின். இந்த பெஞ்சமின் தான் இஸ்ராயலினுடைய கடைசி குலத்தினுடைய ஒரு தலைவராக மாறுகிறார். இவள் தன்னுடைய கடைசி குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த பேறுகால வழியில் தன்னுடைய உயிரை விடுகிறார். தொடக்க நூல் அதிகாரம் 35 இறைவசனம் 19 இவளுடைய இறப்பை பற்றிய குறிப்பை நாம் பார்ப்போம். தொடக்க நூல் 48வது அதிகாரம் 7வது வசனத்துல தன்னுடைய குழந்தைகளை நினைத்து இந்த ராக்கேல் அழுகிறாள் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்க கேட்போம். அதே போல மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 18 ஏரோது மன்னன் மெசியாவை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு குழந்தைகளை கொலை செய்கிறான். அந்த குழந்தைகளுடைய அழுகுரலாக, ஒரு தாயினுடைய கதறலாக வெளிப்படுகிறது இந்த ராக்கேலினுடைய அழுகுரல். இந்த 2 இடங்களிலும் ராக்கேலை குறிப்பிடுறாங்க. அப்படின்னா ராக்கேல் என்ற பெண்மணி தான் இந்த இஸ்ராயல் குலங்களினுடைய கடைசி மகனை பெற்றுக் கொடுத்தவள். அப்படி இந்த 12 குலங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடக்க நூலில் அவள் அழுகிறாள். அதே போல மீண்டும் மத்தேயு நற்செய்தியில் இந்த 12 குழந்தைகளையும் காக்க வந்த மெசியா பிறந்து விட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சியிலும் இந்த குழந்தைகளுடைய இறப்பிலும் மீண்டும் அவள் கண்ணீர் வடிக்கிறாள். இஸ்ரேலினுடைய 12 குலங்களையும் காக்க பிறந்தவர் இந்த மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து. அவருக்குரிய இடம் இந்த பெத்லகேம். அந்த பெத்லகேமில் அடக்கம் செய்யப்பட்டவர் இந்த ராக்கேல். அதனால்தான் இப்ப பெத்லகேம் நீங்க சென்றால் கூட அங்கே ராக்கேலினுடைய கல்லறை நம்மை வரவேற்கும். 5வது காரணம் எதுவாக இருக்குன்னா, நவோமி, ரூத் அப்படிங்கிற 2 மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் ரூத்துவினுடைய புத்தகத்துல நாம் பார்த்திருப்போம். நவோமி அவளுடைய கணவர் பிள்ளைகள் எல்லாம் இறந்த பிறகு தன்னுடைய சொந்த ஊரான பெத்லகேமுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அப்ப அவளுடைய மருமகளான ரூத் என்ன செய்வா, நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் உங்களோடு தான் வருவேன், நீங்கள் எங்கே இறக்கின்றீர்களோ அங்கேதான் என்னுடைய கல்லறையும் இறக்கும் அப்படின்னு சொல்லி ரூத்து புத்தகம் அதிகாரம் 1 நாம் பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2 பேரும் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். இப்ப பெத்லகேம்ல சென்று வேலை செய்ய போகக்கூடிய இந்த ரூத் என்ன செய்வாள், அங்கே போவாசு அப்படிங்கிற ஒருத்தனை பாப்பா. அப்ப அந்த போவாசு இவள் மேல் பரிவு கொண்டு இவளை மீட்கின்றான் என்று நாம் அவளோட அந்த கதையின் மூலமாக அறிந்து கொள்வோம். அப்ப இந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய பெயர் தான் ஒபேது. அப்ப இந்த ஒபேது யாராக இருக்கிறான், தாவீதினுடைய தாத்தா. தாவீது, இந்த ஒபேதினுடைய வழிமரபில் வந்தவர் தான் தாவீது.
இந்த தாவீதினுடைய வழிமரபில் பிறக்க போகிறவர் தான் நம்முடைய மெசியா. எப்படி இந்த போவாசு ரூத்தின் மேல் பரிவு கொண்டு அவளை மீட்டெடுத்தாரோ, அதுபோல அந்த வழிமரபில் வந்த மெசியா என்ற இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகின் மீது பரிவு கொண்டு இந்த இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல எல்லோரையும் மீட்கப் போகின்றார். எனவே அந்த பெத்லகேமில் எப்படி ரூத்து வந்து தஞ்சம் புகுந்தாலோ அதுபோல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய பணியை தொடங்குகிறார். 6வது காரணம் எதுவாக இருக்குன்னா, இது தாவீதினுடைய நகரம். சாமுவேலுடைய முதல் புத்தகம் அதிகாரம் 16 ஆண்டவர் சவுலுக்கு அடுத்தபடியான ஒரு அரசரை தேர்ந்தெடுக்க சொல்வார் சாமுவேல் இறைவாக்கினரிடம். அப்ப புதிய அரசருக்கான பயணம், அந்த தேடலின் பயணம் தொடங்குகிறது. எங்க போய் தேடுவாரு? பெத்லகேமில் சென்று தேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னான்னா அந்த பெத்லகேமை நோக்கி சாமுவேல் இறைவாக்கினர் செல்கின்றார். எல்லா மகன்களையும் கழிச்சுட்டு கடைசி பிள்ளையாக பிறந்திருக்கக்கூடிய தாவீதை திருப்பொழிவு செய்கிறார். அப்படிதான் அந்த தாவீது என்ற அரசன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எப்படி தாவீது தன்னுடைய அரசை பெத்லகேமிலிருந்து தொடங்கி அங்கு செழிப்புமிக்க ஒரு ஆட்சியை செய்தானோ, அந்த வழிமரபில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இறை ஆட்சியை அதே பெத்லகேமிலிருந்து தொடங்குகிறார். எப்படி சாமுவேல் இறைவாக்கினர் தாவீது என்ற அரசனை தேடி காண நெடும்பயணம் மேற்கொண்டாரோ, அதே போல பிறந்திருக்கின்ற கிறிஸ்து என்ற அரசரை தரிசித்து வணங்க 3 ஞானிகள் அதே போல பயணம் செய்கின்றார்கள். எல்லாம் இந்த பெத்லகேம் என்ற ஒரு குறிப்பிட்ட நகரை மையமாக கொண்டிருக்கிறது. கடைசி காரணம் எதுவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெத்லகேம் என்ற இடம் எதற்கான இடம்? கோவிலில் பலி கொடுப்பதற்காக வேண்டிய ஆடுகளை வளர்ப்பதற்குரிய ஒரு இடமாக இருந்திருக்குது. கோவிலிலிருந்து, எருசலேம் கோவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த பெத்லகேம். இந்த பெத்லகேம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அறுவடை நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, வயல்வெளிகள் நிறைந்த பகுதி. அதனால இந்த இடத்தில் இடையர்கள் நிறைய ஆடுகளை வளர்த்தார்கள். ஆடுகளை வளர்ப்பது அங்கு இருந்த மனிதர்களுக்கு மிக முக்கிய ஒரு பணியாக இருந்தது. விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 29 இறைவசனம் 38 முதல் 46 வரை வாசித்து பார்க்கும்போது அவர்களுடைய சட்டத்தின்படி தினசரி 2 ஆடுகளை எருசலேம் கோவிலில் பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எனவே இந்த ஆடுகளினுடைய தேவை அதிகமாக இருந்தது. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்பாளர்கள் யாரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது இந்த பெத்லகேமில் இருக்கக்கூடிய அந்த இடையர்கள். அரசனாவதற்கு முன்பு தாவீது கூட அந்த பெத்லகேமில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் திருவுலியத்துல பார்க்கிறோம். அதனால்தான் திருமுழுக்கு யோவான் முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 29 நாம் வாசிப்போம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் பாவத்தை போக்க வந்த ஒரு ஆட்டுக்குட்டி என அழைப்பார். The Lamb of God who takes away the sins of the world. எனவே எப்படி அந்த பெத்லகேமில் அன்று வளர்க்கப்பட்ட அந்த ஆடுகள் இந்த மானிடர்களுடைய பலிகளையும் பாவங்களையும் போக்கியதோ, இப்போது பிறந்திருக்கிற இந்த பாலனேசு அவரே பலியாக நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கிறார். இன்றைக்கு இந்த பெத்லகேம் எப்படி இருக்குன்னு சொன்ன பார்த்தோம்னா, ஒரு சிறிய ஊர், 27,000 மக்கள் தொகை கொண்ட ஊர். அந்த மக்கள் எல்லோருமே பாலஸ்தீன நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கிறாங்க. இந்த ஊரினுடைய 65% வருவாய் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை நம்பிதான் இருக்குது. லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றும் அந்த இடத்திற்கு, புனித இடத்திற்கு சென்று ஆண்டவர் பிறந்த இடத்தை தரிசித்து வருகிறாங்க. கிபி 327 ஆண்டவர் பிறந்த இடத்தில் அவருக்காக மிகப்பெரிய ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. அங்கே பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்து தரிசித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெத்லகேம் என்ற ஒரு சிறிய ஊர் எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு திருவிவிலியத்திலிருந்து பல்வேறு உதாரணங்களை பார்த்தோம். எப்படி இந்த திருவுலயத்தின் முக்கியமான மனிதர்கள் அந்த பெத்லகேமோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, எப்படி அந்த தொடர்பு ஆண்டவர் இயேசுவை அதோடு இணைக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பல்வேறு உதாரணங்களையும் காரணங்களையும் பார்த்தோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். பெத்லகேம் சிறியதாக இருந்தாலும் அது உயரத்திற்கு உயர்த்தப்படுகிறது. இத்தனை வருடங்கள் கழித்தும் அது பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது ஆண்டவனுடைய பிறப்பினால் தான். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெறுவதும் எப்போது நாம் நம்மை தாழ்த்தி கொள்கிறோமோ அப்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். எப்போது ஆண்டவனுடைய பிறப்பு அந்த பெத்லகேமில் ஏற்படுதோ அப்போதுதான் அந்த பெத்லகேமுக்கே சிறப்பு. அதுபோல நாம் எப்போது நம்மை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை பணி செய்ய நாம் அனுமதிக்கிறோமோ அப்போதுதான் நமக்கும் சிறப்பு.
எனவே நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். பெத்லகேமினுடைய ஆண்டவர் பிறந்த அந்த ஆலயத்திற்கு செல்லும் போது வாசலில் நாம் குனிந்து தான் செல்ல வேண்டும். சிறிய ஒரு வாயில் படிதான் அங்கே அமைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவரை தரிசிக்க செல்லும் போது நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியுடன் தான் செல்ல வேண்டும். தாழ்ச்சியுள்ளவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்கிறார்கள் என்பதனுடைய அர்த்தமாகத்தான் அது இருக்குது. ஆண்டவர் முதல் முறை இந்த உலகத்திற்கு வரும்போது சிறிய ஊரான பெத்லகேமில் குழந்தையாக பிறந்தார். இரண்டாவது முறை நம்முடைய இறைவன் வருவார். அப்படி வரும்போது மாட்சியுடன் அவர் வந்து நம்ம ஒவ்வொருவரை மீட்டு செல்வார் என நாம் விசுவசிக்கின்றோம். எனவே அந்த முதல் பிறப்புக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடைப்பட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஒவ்வொரு முறையும் இறைவன் நம்முடைய உள்ளமாம் பெத்லகேமில் பிறக்கிறார். அந்த பாலன் இயேசு பிறப்பதற்காக தயார் செய்ய வேண்டியது வெளிப்புறத்தில் இருக்க குடில்களை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெத்லகேமையும். எனவே நாம் இறைவனுக்கான இடத்தை ஏற்பாடு செய்வோம். பிறக்கப் போகிற பாலன் இயேசு நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறப்பாராக. அவர் மூலமாக ஆசிகளும் அருளும் பெருகுவதாக. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஷுவன் ஸ்டார் தந்தையர்கள் கடந்த 2006 ஆண்டு முதல் திருநெல்வேலி அம்பை மெயின் ரோடு பிராஞ்சேரி என்ற இடத்தில் சன்ரைஸ் குழந்தைகள் கிராமம் என்ற அமைப்பை நடத்திட்டு வருகிறார். தாய், தந்தை மற்றும் உறவுகளை இழந்தும் சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்வில் புது வாழ்வையும் புது வசந்தத்தையும் கொண்டு வர இந்த தந்தையர்கள் உழைத்து பல்வேறு குழந்தைகளுடைய வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் நீங்களும் இந்த குழந்தைகளின் முகத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். நீங்கள் செய்யும் சிறிய பண உதவி இவர்களுக்கு பேராதரவாக அமையும். இவர்களை தொடர்பு கொண்டு உதவ உங்கள் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் காணும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.